வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரி கேச்சர் இமேஜ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இல்லைங்களா, ஸ்க்ரீனில் காட்டுறீங்களா, இது எப்படி ரெடி பண்ணுறதான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தேவையான இமேஜை ஃபோட்டோஷாப்பில் எடுத்து வச்சுக்கோங்க நண்பா. எடுத்து வச்சுட்டு 10x10 வந்து கிராப் பண்ணிக்கோங்க. 10x10 வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க நண்பா. கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ சேவ் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பா. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ லேப்ன்றதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கு நண்பா. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தொப்பி போட்டுருக்காருங்களா, இது ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பா. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்ளை டு யுவர் ஃபோட்டோன்னு இருக்குல்ல, ஓப்பன் பண்ணுங்க நண்பா. உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை சூஸ் பண்ணி ஓகே கொடுங்க. கொஞ்சம் லோடாகி ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து எவ்வளோ ஜூம் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க நண்பா. கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகிறத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்மளுக்கு இப்படி ஒரு இமேஜ் கிடைக்கும் நண்பா. இந்த அம்புக்குறியில் இருக்குங்களா, இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம அங்கே பண்ண இல்லைங்களா, அந்த ஃபோட்டோவை எடுத்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இது இருக்கு இல்லைங்களா, இந்தமாரி இமேஜ் நம்மளுக்கு தேவை. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேரி கேச்சர் இமேஜ்னு போட்டு ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க நண்பா. நம்மளுக்கு நிறைய இமேஜ் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம ஃபோட்டோவுக்கும் பாடிக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க நண்பா. இது நான் ஏற்கனவே எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அங்கே டவுன்லோட் பண்ணிடலீங்களா, அந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். Ctrl+A X கொடுங்க. கொடுத்துட்டு அப்படியே அந்த ஃபோட்டோ வாங்க நண்பா. கொடுத்துட்டு Ctrl+V கொடுங்க. நம்மளுக்கு ஒரு இமேஜ் கிடச்சிரும். நம்மளுக்கு இந்த இமேஜில் வந்து பேக்ரவுண்டு தேவையில்லை நண்பா. நம்ம கட் பண்ணிக்கலாம். மேஜிக் டூல் எடுத்துக்கோங்க. இந்த ஒயிட் இடத்துல அப்படியே ஒரு கிளிக் கொடுங்க நண்பா. Ctrl+Alt+D கொடுங்க. சார் நம்மளுக்கு ஃபெதர் வேணும். ஃபெதர் வந்து 1 கொடுத்துக்கலாம். 1 கொடுத்துட்டு Ctrl+X கொடுத்துருங்க. நம்மளுக்கு இப்படி வந்துடும். நம்மளுக்கு வந்து வெறும் பேக்ரவுண்டு மட்டும், ஃபோட்டோ மட்டும்தான் தேவை. அதாவது தலை மட்டும்தான் தேவை. தலை கொஞ்சம் பெருசாக இருக்கணும், பாடி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். நம்ம வந்து தலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நண்பா. நம்மளுக்கு தலை மட்டும் கொஞ்சம் பெருசாக வேணும் நண்பா. தலையை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. நம்ம பேக்கில் இருக்கிறத அழைச்சிடலாம் நண்பா. எடுத்துகிட்டு அழுத்திக்கோங்க. எரேசர் டூல் வரும். அப்புறம் பெருசாக அப்படியே ஆக்கிங்க. நம்மளுக்கு தேவையில்லை நண்பா, இதை அழைச்சி விட்ருங்க. அழுத்திட்டு நம்ம தலை வச்சோம்ல, அதை மட்டும் பெருசாக்கிங்க நண்பா. கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. இது வந்து சின்னதாக சொல்கிறேன் நண்பா. நம்ம வந்து இது இல்லஸ்ட்ரேட்டரில் பண்ணலாம். இல்லஸ்ட்ரேட்டரில் வந்து இது பெரிய வேலை. நமக்கு தேவையான அளவு வச்சுக்கங்க நண்பா. வச்சுட்டு அப்படியே ஜூம் பண்ணி இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஷார்ப்பாக்கிக்கணும். எரேசர் டூல் எடுத்துக்கோங்க. எரேசர் டூலை எடுத்துகிட்டு அப்படியே அழைச்சி விடுங்க நண்பா. அலைன்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கரெக்டாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். 10 ஜூம் கம்மி பண்ணுங்கள். நம்மளுக்கு இவ்வளோ வேணும் நண்பா. இது நம்மளுக்கு கரெக்டாக இல்லை. நம்மளுக்கு வந்து கழுத்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இல்லஸ்ட்ரேட்டரில் போனால் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணலாம். இது வந்து நம்ம 2 ஒர்க்கு பண்ணுறோம், அதனால் இப்படி தெரியும். கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. தலா போட்டு செட் ஆகலை. அப்படியே கொஞ்சம் இழுத்து விடுங்க. ஓகே நண்பா. இது சின்னதாக ஒரு ட்ரிக்கு தான் நண்பா நான் சொல்கிறேன். பெரிய ஒர்க்கெலாம் இல்லை, ஒரு சின்ன ஐடியா வச்சு நான் செய்கிறேன். அப்படியே ஜூம் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா வேறு கலரில் இருக்கும் நண்பா. நம்ம வந்து ஒரே கலர் ஆக்கிக்கணும். உங்கள்கிட்ட டோபாஸ் லேப் இருக்கா பாருங்கள். ஃபில்டர் டோபாஸ் லேப் எடுத்துக்க நண்பா. அப்படியே கொஞ்சம் ஷைனிங் ஏற்றுக்குங்க. ஏற்றிட்டு ஓகே கொடுத்துருங்க நண்பா. நம்மளுக்கு இங்கேயும் ஷைனிங் இருக்கா, கொஞ்சம் ஏற்றிக்கலாம் நண்பா. அப்படியே ஓகே கொடுங்க நண்பா.
கலர் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. கண்ட்ரோல் எல் அழுத்துங்க. அதுக்கு இதுக்கு ஒரே மாதிரி வச்சுக்கோங்க நண்பா. ஜூம் கம்மி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கேரி கேச்சர் மாரி கொஞ்சம் ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கும். ஒரு சின்னதாக ஐடியா வச்சு நான் செஞ்சுருக்கேன் நண்பா. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. தலை மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம மோட்டு பத்தில் கார்ட்டூன்லாம் பார்த்துருப்போம், அதில் தலை மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாரு, உடம்பு மட்டும் சின்னதாக இருக்கும். ஜான் இருக்கார்ல மோட்டு பத்தில், அவர் மாதிரியே இருக்கும். கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்டோக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நண்பா. ஸ்டோக்கு எஃபெக்ட் ஸ்டோக் வேண்டாம் நண்பா, ஸ்டோக்கு சரியில்லை. ஜூம் கம்மி பண்ணிக்கங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அன்வான்ட் இடம்லாம் வந்து அழைச்சிருங்க. கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா எரேசர் டூல் வரும். ஓகே, அவ்வளோதான் நண்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ட்ரிக்கை வச்சு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. தேங்க்யூ நண்பா. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.